மகாராஜா 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 எனக்கு அப்பவே தெரியும்டா. வெளியே வரும்போது என்னன்னு பாடிட்டு வரான். தாண்டு தாண்டு தங்க தீனி தங்க பாடிட்டு வரான். பார்த்தா ஆத்தா எங்க ஆத்தால்ரா கோயில் இருக்கிறாரு அந்த ஆத்தா பார்த்தா ஏடா நம்மளையே வேலை விடுற அளவுக்கு ஒருத்த வரா விட்டா நம்மள வேலை விட்டுவான்னு சொல்லி ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்து அப்படியே அனுப்பி வச்சுட்டான். வெளியே வரும்போது என்ன புழுத்து கொடுத்துறான். நான் அண்டத்தி வாரி அடிப்பேன் அடிப்பேன் ஆகாயத்தை வில்லா வளைப்பாராம். அப்படி பாடிட்டு வரான். சாமி ராசாவு ராசாவுன்னா நாயா ராஜா எதுக்கு பார்க்கலாம் உசுருக்குதான்னு இங்க இல்ல இங்கேயுமே இல்ல இங்க இல்ல ஒரே ஒரு இடத்துல தான்டா இருக்குது. பாத்துட்டியா என்ன புரியலையா உயிருக்கு இடத்த உசுறு உசுறு அங்கதான்டா இருக்குது. எங்க பாருப்பா கண்டுபிடி கண்டு தெரியலான்னு பாக்குறியா அப்படி வந்தாலும் சூரவேசிகாடு சச்சி மகனே படுகொட்ட தலையா வீரமுத்து 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 கொள்ளக்காரன் என்ன கொள்ளுந்தாம்ப பின்னால் மந்திரி வர சொல்லு. அவன் மசாலக்காரன் கூப்பிடுங்க. அதான் உட்காந்து இருக்கிறான் மஞ்சள் வேட்டிக்காரன். உக்கார வழி எத்தனை அடி அடிச்சேன்னு ராஜா பாரு சிரிக்காரா கேன
மகாராஜா நண்பா கூப்பிட்டுக்கலாமே. போக மாட்டியா? எப்படி எப்படி என்ன கூப்பிட்டுக்கலாமே. நண்பா ஓய், என் அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி என்னை கண்டதும் வைத்துக் கொண்டு ஓடி விட்டான். கண்டாவில் போய் அப்படிதான் போவான். யாரு அவன் தாங்க. யாரு யாருடா? எங்க மாமன் கண்ணு தெரியாம முழிக்கிறாரு இப்ப. என்னடா ஏய், நண்பா என்னை கண்டதும் என்னுடைய மந்திரி ஓடி விட்டான். அது சீக்கிரமாக அழித்து வா. அழிச்சுட்டே வந்துடுறேன் அவனை. டேய், ஏண்டா மகாராஜா கூப்பிடாது. எந்த மகாராஜா? நம்ம மகாராஜா. எந்த மகாராஜாடா? எந்த மகாராஜா புலத்துறான்? எவன் புலத்துறான்? வர முடியாத கேன புண்டை அப்படி போய் சொல்லுப்போம். முடியாதுடா போய் சொல்றா, வர முடியாது. போன வார்த்தை என்னாச்சு? என்ன ஆயிடுச்சு? நல்லா ஆடுறாவனா? ஏய், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அதை எடுத்து கட்டுறான் பாரு. ஏங்க, ஒரே துண்டு தானே கட்டிருக்க. ஏய், ஏங்க, போடாயா போய் கூப்பிடுங்க. என் மந்திரியை போட்டாயா? ஏய், மகாராஜா வந்திருக்காரா அப்படின்னு வாடான்னு கூப்பிட்டேன். அவன் என்ன சொல்றான்? எப்படா மகாராஜா? எங்க மகாராஜா? எவன் புலத்துறா? வர முடியாத கேனம் அப்படிங்கிறான். யாரு யாரு புலத்துறானா? ஏய், ஏன்டா வாங்கடா உக்கால ஓடி. ஏய், ஓய், மன்னார் அழைத்தார் என்று கை புடியாக புடிச்சு புடியா கூட்டோடா. என்னமோ ஒரு மாலம் கட்டின மாதிரி டேய், ஏண்டா இன்னார்த்த வந்து ரோதனை முட்டை படி. என்னடா மன்னார் அழைத்தார். வர முடியாதுன்னு சொல்லு. வர முடியாதுன்னா கைப்பிடியோட வர சொன்னார். கைப்பிடி ஆடுவா. ஆமா, வா கையை பண்ணிட்டு இந்த கை கொடு. நல்லா இறுக்கி பிடிச்சிக்க. கேட்டா கைப்பிடியோட வந்துட்டுன்னு சொல்லு. இதுதான் கைப்பிடியா? ஆமா, இது பாரு தெரியாம போயிருச்சு எனக்கு. மகாராஜா போடாயா போட காரியம் என்னடா ஆச்சு? வந்துட்டுங்க. அப்படியா? ஜெகே கைப்பிடியோட கூட்டு வந்துருக்கேன். ஜெகே என்னுடைய மந்திரி எதுடா? கைப்பிடிங்க. இப்படியா பிடிச்சாரு சொன்னீங்க? கை பிடித்தா கொண்டு வந்தாயா? கை பிடிச்சிட்டு கூட்டு வந்தேன். அதே கையை எனக்கு ஏத்த புத்திசாலி நீதானே. ஏங்க, ஏய், உங்க மாமா அப்படித்தானே பெற்று விட்டாரு. அப்படியா? அப்படி இருக்கு. இந்த கரங்களை கேட்டு இதுதானே கொண்டு வந்தாய்? ஏண்டா? ஏண்டா நாயே? ஐயா, ஏய், நண்பா, ஓய், அடா அவன் முடியை பிடித்து ஆ, தர தர வேண்டி நிறுத்துவான். இருங்க. என்னங்க? அவன் முடியை பிடித்து என்னங்க? முடியை பிடித்து வேற எதோ சொல்ல. தர தர வேண்டி ஐயோ, தர தர வேண்டி நிறுத்துவாடா. மேல தரஜாமடா. இத்தனை சாக்கு கட்டி எனக்கு ஏழுதான் நினைக்கிறாங்க. ஏய், ஏண்டா மகாராஜா முடிய பிடிச்சு கூட்டாரு சொல்றாரு. முடி பிடிச்சா கை கொடு. நல்லா இறுக்கி பிடிச்சிக்க. மகாராஜா கேப்பாரு மந்திரி எங்கன்னு? இந்த மயிர்ல இருக்கான்னு சொல்லு. ஓ, நீ உட்காந்துக்கிட்டியா? உட்காந்துக்கிட்டா? பஸ்ல உட்காந்துக்கிட்டேன். ஏங்க, சென்றாயா? எங்கே? டா, மயில் இருக்கிறான். மயிரா? ஆ, ஏண்டா? ஓய், இப்படியாற்பட்ட சபையில் மயிரெண்டு வரைக்கிறாயே, இது நியாயமா? நாசமா போனவன் தேவடியா பையனே. ஏன்டா சோதனை பண்றீங்க? அவன் தானே சொன்ன கேன புண்ட. காலை பிடித்து தர தர வேண்டி நிறுத்துவா. எப்படி பிடிச்சாரு? ஏடா
காலை பிடிச்சி கூட்டு வர சொல்றாரு. காலை பிடிச்சா கரகரன்னு இழுத்துட்டு வர சொல்றாரு. கரதாருன்னு காலை பின்னிட்டு 2 கை கொடு. ஒரு கை தாட்ட இதை பிடிச்சிட்டு அப்படியே எழுதிட்டே போ. வந்தாயா ஜெக்ஜே ஜெக்ஜாவத் அறத்தரம் என்று இழுத்து வா என்றால் தன்னுடைய காலை இழுத்து வருகிறாயா? அவன் தாங்க அப்படி சொன்னான். ஏய் பாரு பாரு. நீ போடா, நீ போ. ஏன் நீல பாத்துக்கிறீங்க? வாடாங்க. போடா. ஆளுகாரனாடா உங்களுக்கு மந்திரிக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லு. என்னடா வேலைன்னு கேட்டா என்ன வேலைன்னு கேட்பான். சொல்லு. மந்திரி கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. அவன் பொண்டாட்டி 10 மாசம் முழுவாம இருக்கிறான். சொல்லிட்டான். அப்படியே சொல்லு. எப்படிடா முழுவாம இருப்பா அப்படின்னு கேட்பான். கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. 10 மாசம் எப்படி முழுவாம இருப்பான்னு கேட்பான். ஒரு ஆடு வாங்கினா சனியோட வாங்குறோம், ஒரு மாடு வாங்கினா சனியோட வாங்குறோம். அதே மாதிரி கோமாளி சனியோட கட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லு. மாட்டியா ஆடல்ரா பொண்டாட்டியா 10 மாசம் ஆயிடுச்சு. புருஷ வழியில் துடிச்சிட்டு இருக்கிறான். அதனால மந்திரி BMW கார் எடுத்துக்கிட்டு சொல்றா. சரி சொல்லுப்பா. கார் எடுத்துக்கிட்டு சேலம் ஜிஹெச்சுக்கு 2 பெட்டி அடம் பிடிக்க போயிட்டான். ஏப்பா கல்யாணம் பண்ணா இன்பத்திலையும் பங்கு எடுத்துக்கணும், துன்பத்திலையும் பங்கு எடுத்துக்கணும். அதனால என் பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு, எனக்கு ஒரு பெட்டு. இதுதான் நீ கரெக்டா சொல்லணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். சொல்லி மந்திரி முக்க, மந்திரி முக்க, மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க, மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்க, மகாராஜா நீங்க நடுவுல மண்டி போட்டு புண்டை நக்க அப்படி சொல்லுப்போ. அப்படி சொல்லுடா. ஒண்ணும் பண்ண மாட்டானே. ஒண்ணும் பண்ண மாட்டான். என் உசிருக்கு எந்த பாதிப்பு வராது. எந்த பாதிப்பு வராது போ. நீ இருந்தா சரி. நான் இல்ல இல்ல நீ இருப்ப போ. டேய் இருங்க வந்துடுறேன். சண்டைக்கு வருது. இது யாராக இருப்பார்கள்? என் மந்திரி மாதிரி தெரியலையே. ஆடை மாற்றம் உன்னை பார்த்தால் ஏதோ தோன்றுகிறது எனக்கு. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. அப்படியா? என்ன ஆயிட்டு? மந்திரி கூட்டு வரலாம் போனேன். சரி போன உடனே சரி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுதான். சரி அவன் பொண்டாட்டி 10 மாசமா முழுவா இருக்கலாம். ஏண்டா 5 மாதம் திருமணம் ஆகி 5 மாதம் ஆகிறது. ஆனா 10 மாதம் நேர கற்பனை என்கிறாயே. எப்படா எப்படி கேளுங்க. எப்படி ஒரு ஆடு வாங்கினா சனியோட வாங்கிட்டு வரோம், ஒரு மாடு வாங்கினா சனியோட வாங்குறோம், சரி ஒரு பன்னிக்குட்டி வாங்கினாலும் சனியோட வாங்குறோம். பன்னிக்குட்டியா? அது போல கொண்டாடி படி ஏன் சனியோட கூட்டி வரக்கூடாது? பன்னிக்குட்டியும் சனியோட தான் வாங்கிக்கிறாயா? இது எப்பொழுது இந்த வியாபாரம் செய்கிறாய்? அப்படியா? சரி அதனால சனியோட கூட்டு வந்து அது பொண்டாட்டிக்கு புரச வலி பிடிச்சிக்கிட்டான். என்னடா அடிக்கடிக்கு பிரசவலி இப்படி என்கிறான். ஒரு அடிக்கு கூட மேல விழவில்லை. என்னடா சரியா என்ன விட்டுருங்க. நான் போறேன். இன்னும் ஒரு கதை சொல்லிவிட்டு அதற்கு கார் எடுத்துட்டு அவன் பொண்டாட்டி கூட்டி போய் ஹாஸ்பிட்டல் போடுறானா. ஹாஸ்பிட்டல் விட்டோடனே 2 பெட்டு அடம் முடிக்கிறானா. இடம் முடிக்கிறானா. சரி ஒரு பெட்டு அவன் பொண்டாட்டிக்கு, இன்னொரு பெட்டு எனக்கு எனக்கு இன்னொரு பெட்டு நம்ம வந்திருக்கோம். சரி அது எதுக்கு? ஒரு கல்யாணம் பண்ணா இன்பத்திலையும் பங்கு எடுத்துக்கணுமா, துன்பத்திலையும் பங்கு எடுத்துக்கணுமா. சரி அதனால அப்ப வேதனை துடிக்கிறப்ப எங்க இதுதான் முக்கியமான கட்டம். அப்படியா? ஆமா. அப்படியா? அது கேட்டுங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருங்க. சரி எங்க
சொல்றா என்னடா அது என்ன பொண்டாட்டி மந்திரி முக்க ஏங்க? ஏய், மந்திரி முக்கு மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பெற்ற சரி. டா, 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 டா. சொல்லிவிடு இன்னும் டக்குன்னு. ஏய், மந்திரி முக்க ஏன்டா அவளு? அவளு. வருது. உள்ள கட்டிக்கிறேன்டா. சரி மந்திரி முக்க சரி. மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பெற்ற பெற்ற. ராஜா ஏய், அங்க இருங்க. ஏய், என்னடா அது மந்திரி நடுவுல ஐயோ மகாராஜா ஏய், மந்திரி முக்கிய மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பெற்ற பெற்ற. மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பெற்ற உடனே சரி. மகாராஜா ஏய். நீங்க நடுவுல மண்டி போட்டு நக்க நக்க. நான் யாண்ட நாயா? ஏய், என்னதான் நடக்கட்டுமே இருட்டில் நீதி மறக்கட்டுமே கலங்காதே தலைவன் இருக்கிறே மயங்காதே தம்பி தலைவன் இருக்கிறே மயங்காதே. ஏன்டா நான் தம்பி நீ தலைவனா? தலைவனா? இல்ல நான் பயங்க வேண்டாம். ஏடா எங்க மாமன் முதும்பால் அடிச்சு சாமி. ஏண்டா சாமி எங்க போ அழிஞ்சு எடுத்துட்டு வரோம் கவட்டானுக்கு அடிமை போட்டு பேக்கை எங்கே விட்டு விட்டேன் பார். ஏடா. ஏய், பாட்டு பாரு நலந்தானா நல்லா விசாரிக்கிற நேரம் மாட்டாச்சு. அடி வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கிற நலந்தானா ஏண்டா ஏண்டா ஏண்டாவா? ஏண்டா நாய? ஒத்த தடுக்கு போட்டு ஒத்த தடுக்கு போட்டு ஐயோ நீ ஒரு பேடு உள்ள போட்டு ஐயோ சாவறது தெரிஞ்சிருந்தா நீ சாவறது தெரிஞ்சிருந்தா போட்டு உட்காந்துக்கிறேன் குட்டி. ஐயோ நான் ஓடி வந்திருப்பேன் நான் உன் ஓட்டுற குடிச்சிருப்பேன் ஐயோ கோமாளி ஐயோ பொண்டாட்டி அப்படியே இப்பதான கல்யாணம் பண்ணிட்டு வந்த சண்டாளா இப்படி செத்து போயிட்டியா இங்க மல்லிகுட்டில வந்து ஐயோ ஆள் விடாது நீங்களே இப்படி பண்ணல இப்படி கை கொடு, கை கொடு. ஏண்டா கோமாளி யாரும் செத்து போயிட்டா கோமாளி யாரும் செத்து போயிட்டா உண்மையிலே இவன் அந்த பாடி இங்க வச்சிருக்கூடாது அதனால இப்ப என்ன பண்றேன்னா அவன் பொண்டாடிட்டு நான் போறேன் அவன் பொண்டாடிக்கிட்ட நான் போறேன் கோமாளி கூத்திய கட்டி நான் போறேன்னா கோமாளி கூத்திய கட்டி நீ போறியா நீ யாருக்கிட்டியா என்னப்பா பாட்டிய கிட்டியா சரி 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 எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் போங்க நான் முன்ன இடத்துக்கு காலி பண்றேன்
போடா. என்ன ஜாலி வேண்டாம் அப்படி போட்டு அழுகு பண்றான். யோ, எதுக்கு சாட்டை எடுத்து அடிக்கிற? ஏடா, நான் இப்ப செத்து போயிட்டுன்னா நினைச்சீங்க. அண்ணா, நீ செத்து போயிட்டா நாங்க சும்மா விட்டுருவோமா? என்ன பண்ணுவ? எல்லாம் போய் ஆள் அனுப்பி சொல்லணும்ல. ஏண்டா, எப்ப சாவ எப்ப ஆளுட்டு பணத்தை போட்டு எரிக்கலான்னு பாத்தீங்களா? நாங்க என்னடா பண்றது? அது வச்சிருந்தா நான் தெரிஞ்சு எந்திரிச்சு போயிடாது. இப்போ வந்தானே ஒருத்தன். ஆமா, மகாராஜா வந்தானே ஒருத்தன். ஆமா, அந்த கேன புண்டு இப்ப வருதல்ல பாருங்க. பாரு சொல்றேன் அவனை. அடிச்சு விடுவாரா? ஏய், ஓய், நீ என்ன பார்த்து தெரியல. ஏன் நான் எங்க ஊர்ல பெரிய கல்டி. அப்படியா? டேய், ஆ, வீரமா இருக்கிறியா? ஏய், என்ன சாதாரணமான ஆளுன்னு நினைச்சியா? எங்க ஊர்ல கட்டு எறும்பிய கரண்ட் கம்பத்துல கட்டி போட்டு அடிச்சுனாரு. பெரிய ஆளு. இப்ப வர சொல்றவனா? வர சொல்ற. நீ அம்மா தங்க. வாடா பாக்குறான். நண்பா, சாமி, நான் வருகின்ற தருண காலங்களில் நான் வரும்பொழுது ஐயோ, நான் வரும்பொழுது சரி மேலத்தாளங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சாமி, எப்படா இருக்க வேண்டும்? மேல தாளத்துக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டாச்சு. எப்படிப்பட்ட மேலத்தாளம்? தப்பட்ட செட்டு அவன் ஐயாண்டி போல ஆகாதுட்டாங்க. கேரளா மேடம் அதெல்லாம் இல்ல. மேடம் தப்பட்ட செட்டு பொம்பளைங்க ஒரு 10 பொம்பளைங்க, சரி. அப்புறம் பச்சை தடுக்கு ஒண்ணு, 4 கோல் ஒண்ணு. சரி. ஆமா சாமி. அப்புறம் தேர் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏண்டா, ஓய், இதையெல்லாம் நான் கேட்கவில்லை. வாணி வேடிக்கை ரெடி பண்ணியாச்சு. டேய், ஓய், நான் வரும்பொழுது மேலத்தாளங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அததான் கேட்டேன். சாமி, தூரம் தொலையாதனை எடுத்து விட்டாங்களா இல்லையா? இப்போ எனக்கு இப்பதான் செய்தி வண்டி பிடிச்சி வந்தா இருக்கு. யார் இங்கே இருந்து விட்டார்கள்? ஏண்டா, எவன் வீட்டுல இடம் வந்து போச்சு? சண்டாளிகளா, அதிகாரிகளா, எவன்டா செத்து போயிட்டான்? இந்த மல்லிக்குட்டி ஊர்ல எவன் செத்து போயிட்டான்? வந்து மனுஷாரா பரிகாரங்க சொல்லி கூட கொண்டு வந்தாங்க, கொட்டு போட்டாங்க. கல்வானுங்க போயிடலாம். சத்ரவதி நந்தா, செத்து போனவங்களோட துணி போட்டு ஏன்னா இதுலயே பிச்சைக்கார பொண்ணுங்களா? இதுலயே துணி இருந்துச்சு. ஓய், கொண்டு பேசிட்டு நண்பா. சாமி, மேலத்தாள்கள் தாம் தாம் ஏற்று இருக்க வேண்டும். தாம் தாம். ஆமா, அப்படி இருக்க உங்களை ரதத்திலேயே கொண்டு போறோம் நண்பா. சாமி, அப்படி என்னுடைய ரதம் என்றது நான் ஏறி பவனி செல்லும் அந்த ரதம் எப்படி இருக்க வேண்டும்? நீங்க ஏறி உட்கார வேண்டிய தேவையே இல்ல. எப்படி இருக்க வேண்டும்? ஆமா சாமி, 4 பேர் தூக்கி
படுக்க வச்சிருவாங்க. எப்படி 4 பேர் தூக்கி படுக்க வச்சிருவாங்க. அப்புறம் அது வாங்கல அது போயிட்டே இருக்கும். உங்களால யாரையும் பார்க்க முடியாது. நான் செல்லும் பொழுது அந்த அளவுக்கு ரதம். அந்த ரதத்தில் நான் செல்லும் பொழுது அனைவற்ற பேரையும் நான் பார்ப்பேன். அவங்க எல்லாம் உங்களை பார்ப்பாங்க. சரி, நீங்க மட்டும் அவங்கள பார்க்க முடியாது. அப்படியா? ஆமா சாமி. அப்படியாப்பட்ட ரதமா? ஆமா. டேய், ஓய், அந்த ரதத்தில் செல்லும் பொழுது வான வேடிக்கை எப்படி இருக்க வேண்டும்? அதெல்லாம் வெடிக்கு சாமி. எப்படி? உங்க காது கேட்காது. அப்படியா? ஆமா. ஏண்டா? ஓய், ஆகட்டும் நண்பா சாமி. அப்படி செல்வேனா? ஆமாங்க. ஆமா. அப்படியா? ஆமா நண்பா, ஓய், அப்படி இருந்தால் போனால் போகட்டும். சரி, போனால் போகட்டும். நண்பா சாமி, நாட்டுக்கு நாடு மகாநாடு. மகாநாடு. எப்படி? மகாநாடு. நாட்டுக்கு நாடு மகாநாடு. அழகு சிறிது பொன்னாடு. பொன்னாடு ஆகும். ஆமா. அப்படிப்பட்ட இந்த பொன்னாட்டில் பொன்னாட்டின் பேர் என்னடா? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவா? மகாராஷ்டிராவில் வாழ்த்து புகழ் பெற்று அனைத்து ஊர் பொதுமக்களும் என்னடா ஓன் எடுக்கிற என்ன ஊர்றா? அப்படி என்ன ஊருக்கா? என்ன ஊரு? அப்படி வயசுக்கு வந்து பிள்ளை அடிச்சிருக்கிறேன். ஆனா ஊரு பேர் என்ன? ஐயோ, ஓடாங்க. மல்லிகுட்டை. கேட்டியா? மல்லிகுட்டை. மல்லிகுட்டை என்றால் நமக்கோ தெரிந்த மச்சு தேசம். மச்சு தேசம். அப்படிப்பட்ட இந்த மச்சு தேசத்தில் சரி இன்று ஓரிரவு நாடகம் வைத்துள்ளார்களே. ஆமா. எதற்காக வேண்டி? எல்லாம் தூக்க முடிக்கலன்னு வந்து உட்காந்து இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு போலாம். உறக்கம் அல்ல என்று இன்று ஓரிரவு நாடகம் வைத்துள்ளார்கள். கண்டவனுக்கு பிறந்தவன. அப்படியா? மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று வருகிறது தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். இந்த மாரியம்மனுக்காக வேண்டி இன்று ஓரிரவு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து போதுமான பொங்கல் வைத்து பூச்சூட்டி போதுமென்ற வான வேடிக்கைகள் எல்லாம் செய்து திருவிழாவை பெருவிழாவாய் ஆக்கி இந்த ஊர் பொதுமக்கள் இன்று ஓரிரவு நாடகம் வைத்துள்ளார்கள். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? எப்பேற்பட்ட நாடகம்? ஸ்ரீ மகாபாரதத்தில் விளக்கக்கூடிய காளி மாரி சண்டை. ஸ்ரீ மகாபாரதத்தில் விளங்கக்கூடிய காளி மாரி சண்டை. இல்லை என்றால் குணசீலன் குணபதி திருமணம். அப்படிப்பட்ட நாடகத்தில் நான் யார்? நீங்கள் யார்? நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? எங்க வாழ்ந்து வரீங்க? எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? எந்த நாட்டை ஆண்டு வரீங்க? ஓய் நண்பா, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.